சென்னையில பெய்யுற மாரி மழை துபாயில பெஞ்சிட்டுருக்கு. பேஞ்சு அந்த ஊரே வெள்ளக்காடா மாறிட்டுருக்கு. அது ஏன், எதனால இப்படி துபாயில மழை பெய்யுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்க ரூப் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா இந்த வாரம் ஃபுல்லாவே துபாயில மழை கொட்டுன்னு கொட்டிட்டு கிடக்கு. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்சினாலையும் துபாய் ஒரு ஆர்டிஃபிஷியலா மழையை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எழுப்படுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய்ங்கிறது பொதுவாகவே ஒரு ட்ரைலேண்ட் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு டெசர்ட் நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஏஇ பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் ஏரியா தான் துபாய். அது மட்டும் இல்லாமல் இந்த தியரிக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் ஆவரேஜாகவே வெறும் 99 மில்லிமீட்டர்லேருந்து 100 மில்லிமீட்டருக்குள்ளே தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டைமில் 259 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதாவது 9 இன்ச் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால தான் துபாய் ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கருவியை யூஸ் பண்ணி மழை பெய்ய வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எழப்படுது. அதாவது கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு தியரி. அந்த தியரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சீடிங் அப்படிங்கிற ஒரு முறையை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக மழையை பெய்ய வைக்கலாம். அதாவது ஒரு இடத்துல இப்போது கருமேகங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல மழையை தூண்டி விட முடியும், நம்மளால் உருவாக்க முடியாது. அப்படி தான் துபாய் வந்துட்டு ரீசெண்ட் இயர்ஸில் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மழைக்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு க்ளவுட் சீடிங் முறையையும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதைத்தான் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மெட்ராலஜிஸ்ட்டும் சொல்கிறாங்க. என்னதான் அவங்க மழை பெய்யறதுக்கு முன்னாடி அந்த முயற்சி வந்துட்டு யூஸ் பண்ணலனாலும், அந்த க்ளவுட் சீடிங் டெக்னிக்கை வந்துட்டு இந்த ரீசெண்ட் இயர்ஸில் யூஸ் பண்ணனால ரொம்ப நாள் அப்படியே இருந்து சைமல்டேனியஸாக அந்த முறையை வந்துட்டு பயன்படுத்திகிட்டே இருந்தனால திடீர்னு மழை இன்டியூஸ் ஆகி கொட்டுன்னு கொட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளவுட் சீட் டெக்னிக்ஸ் வந்துட்டு எல்லா டெவலப்ட் நேஷன்ஸ்லுமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல க்ளவுட் சீட் டெக்னிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரெயின் வந்துட்டு எப்படி பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமிக்கு மழையாக பெய்யறது வேஸ்ட் வாட்டர்லாம் கடலுக்கு போயிட்டு அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்றும் எவாப்ரேஷனால் வாட்டர் மறுபடியும் திரும்ப க்ளவுடுக்கே போகுது. அப்படி போகும்போது அங்கே கண்டென்சேஷன் ஏற்பட்டு மழையாக நம்ம பூமிக்கு திரும்ப வருது. அதுக்கு நடுவில் மழை பெய்யணும்னா அந்த சின்ன சின்ன க்ளவுட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு வெயிட் பார்ட்டிகிள் இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் அதோட கிராவிட்டினால் திரும்ப பூமிக்கு வரும். அப்படி இல்லைன்னா க்ளவுட்லேயே அது ஸ்டோர் ஆயிரும். இந்த முறையை வந்துட்டு அவங்க இன்டியூஸ் பண்ணுறதுக்காக ஏர்லி 1940ஸ்லேயே வந்துட்டு இந்த டெக்னிக்கை பூமியில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டெவலப்டு நேஷன்ஸால் மட்டும் பயன்படுத்த இந்த முறையை வந்துட்டு இப்போது எல்லா நாடுகளும் பயன்படுத்துகிறாங்க. இதில் 2 வழிகள் இருக்குது. ஒன்று கிரவுண்ட் மூலிமா மழையை உருவாக்குறது, இன்னொன்று ஏர் மூலிமா உருவாக்குறது. கிரவுண்டில் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மாதிரி மேலே தெரிகிற எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம காற்றா சில்வர் அயோடைடையும் பொட்டாசியம் அயோடைடையும் காற்றுல கலக்கிறது மூலிமா அது வாட்டர் வேப்பர்ஸை இன்டியூஸ் பண்ணி மழையாக நம்ம பூமிக்கு கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் க்ளவுடோட டைனி பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகி அங்கே ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு வெயிட் கொடுத்து பூமியோட கிராவிட்டி மூலிமா திரும்ப அந்த ட்ராப்லெட்டை பூமியை கொண்டு வர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் சில்வர் அயோடைட் மாலிகுல்ஸ் எல்லாமே ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். அதாவது ஐஸும் ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும், சில்வர் அயோடைடும் ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும்போது ஒன்றோடு ஒன்று கொலாய்ட் ஆகி ஒரு பார்ட்டிக்கலாக உருவாகும். அந்த பார்ட்டிக்கல் பவுன்ஸ் ஆகி மற்றும் அதோட கிராவிட்டினால் பூமிக்கு திரும்ப வரும். இதன் மூலிமா என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ராப்லெட்ஸுக்குமே ஒரு சின்ன டஸ்ட்டு போல் வெயிட் பார்ட்டிகல் கிடைச்சே ஆகணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் அதோட கிராவிட்டினால் திரும்ப பூமிக்கு வர முடியும். அப்படி இல்லைன்னா அது க்ளவுடோடையே இருந்து காற்றடிச்சதுன்னா கலைஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது க்ளவுட் சீடிங் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏர் மூலியமாக தான். ஏர் மூலியமானா ஏரோப்ளேன்ஸ், ஜெட், அதன் மூலியமாக க்ளவுட் சீடிங் பண்ணுறது. அதில் ஒரு பைப் மாதிரி செட் பண்ணி அதில் சில்வர் அயோடைட் மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பைப் மூலிமா செட் பண்ணி மேலே வானத்தில் போயிட்டு கரெக்டாக புயல்லையும் கருமேகங்களையும் தூவி விட்டோம்னா அதோட கேட்டலிஸ்ட், அதாவது சில்வர் அயோடைட் வந்துட்டு வாட்டருக்கும் அந்த ஐஸுக்கும் நடுவில் கேட்டலிஸ்ட்டாக வேலை செஞ்சு தூண்டி விட்டு அதுக்கப்புறம் மழையை பெய்ய வைக்கும். முதல்ல சொன்ன மாதிரியே இதுக்கும் ஹெக்ஸகன் ஷேப் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்ஸ் ஒன்றா ஜாயின் பண்ணும்போது
மிகப்பெரிய ஒரு காம்பவுண்ட், பெனிஃபிஷியர் ஒரு காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறது தான் வாட்டர் ட்ராப்லெட். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்லெட் இந்த ஏர் ஸ்ப்ரேயர் மூலிமா கிடைக்கிறதுனால இந்த ஏர் மெத்தட் வந்துட்டு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்துட்டு நிறையா பைப்லைன்ஸை ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் மேலே போயிட்டு நல்ல ஹைட்லேருந்து கருமேகங்களில் தூவும்போது நம்மளுக்கு மழையாக கிடைக்கிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் க்ளவுட் சீடிங் மெத்தடோட முக்கியமான ஒரு வேலையே. துபாயில் இன்னும் வெள்ளம் இருக்கக்கூடிய காரணம் வந்துட்டு என்னன்னு சரியாக தெரியல. ஆனால் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலையும் வரலாம் அப்படின்னு சொல்லி சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது குளோபல் டெம்பரேச்சர்னால திடீர்னு பூமியோட டெம்பரேச்சர் வந்துட்டு அதிகமாகிட்டும் இருக்குது, கம்மியாகிட்டும் இருக்குது. அப்படி இருக்கும்போது துபாயில் நடக்கிறதுக்கு மட்டும் விதிவிலக்கு இல்லை. ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்சினால் மிகப்பெரிய மழையை கூட வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அவங்க செஞ்ச க்ளவுட் சீடிங் முறையும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டரும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயம் இப்படி தான் நடந்திருக்கணும்னு இல்லை, இப்படியும் நடந்திருக்கலாம் தான் நான் சொல்ல வரேன். அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. போயிட்டு வரேன். டாட்டா.